நண்பர்களே வணக்கம். ஒரு மிகப்பெரிய வியாபாரம், மத வியாபாரம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நோய்களை குணமாக்குகிறோம் என்று சொல்லி எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இத்தகைய புதுமைகளை செய்ய முடியுமா? மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியுமா என்று கேட்டால், முடியும், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். மக்களும் அதை நம்புகிறார்களே, இதனுடைய மூலம் என்ன? எப்படி இதன் நடக்கிறது? ஏன் இதை மக்கள் நம்புகிறார்கள்? எதற்காக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் என்று பார்த்தோமேயானால், அது பைபிளிலே சென்று முடிகிறது. பைபிளிலே இயேசு புதுமைகள் செய்திருக்கிறார். அதன் பிறகு அவருடைய சீடர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் பரிசுத்த ஆவியின் துணையோடு செய்ததாக சொல்லுகிறார்கள். அதன் பிறகு ரோமன் கத்தோலிக்கர்கள் பல்வேறு புனிதர்களை கண்டுபிடித்தார்கள். அந்த புனிதர்களும் புதுமைகள் செய்திருக்கிறார்கள். அந்த வழியிலே இப்பொழுதும் பல்வேறு எழுப்புதல் கூட்டங்களிலே பல்வேறு மத வியாபாரிகள் புதுமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த புதுமைகள் இப்பொழுது நடக்காது என்பது படித்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு. எனவே அதை பற்றி விளக்க தேவையில்லை. அதே நேரத்தில் இதனுடைய மூலமான பைபிளையும், பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த இயேசுவின் புதுமைகளையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கின்றோம். அந்த அளவிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற புதுமைகளிலே ஒரு புதுமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த புதுமை மத்தேயு அதிகாரம் 17 இறைச்சொற்றொடர்கள் 14 21 வரை விளக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு தகப்பனார், தந்தை தன்னுடைய மகனை கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய மகனை பேய் பிடித்திருப்பதாகவும் அவன் நெருப்பிலும் நீரிலும் விழுந்து விடுவதாகவும் அவனை அவருடைய சீடர்களிடம் கொண்டு சென்று அவர்களால் முடியவில்லை, எனவே இயேசுவிடம் கொண்டு வந்திருப்பதாக சொல்லுகிறார். இயேசு அவனிடம் இருந்த பேயை விரட்டி விட்டதாகவும் இப்பொழுது அழைத்து செல்லுங்கள் என்பதாகவும் சொல்லுவார். அதற்கு இடையில் அதில் சில நிகழ்வுகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பையனுக்கு அந்த பேய் வருகிறது, கை கால் கீழே விழுந்து விடுகிறான், கை கால் இழுத்து கொள்கிறது. சில நிமிடங்கள் கழித்து அவனாக அடங்கி விடுகிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் பேயை விரட்டி விட்டேன், நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதை பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக பேய் அல்ல, அதுதான் எபிலெப்சி. தமிழிலே காக்காய் வலிப்பு என்று சொல்லுவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், காக்காய் வலிப்பு வந்தவர்கள் கை கால் இழுத்தது போன்று கை காலை அசைத்து அந்த சீசர் என்று சொல்லுவார்கள், அது வருகிறது. அதனுடைய முடிவிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அதுவாக நின்றுவிடும். அதன் பிறகு அவர் சாதாரணமாக எழும்பி நடப்பார். இது இயல்பானது. அந்த இயல்பிலே அவனும் எழுந்து நடக்கிறான். எனவே இந்த எபிலெப்சி இல்லை என்றால் காக்கை வலிப்பிலே பேயின் பங்கு கிடையாது என்பது அறிவியல் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நோயிலே பேயை விரட்டியதாக ஒன்று வருகின்றதென்றால் அது நிச்சயமாக பொய் தான். அந்த பொய்யை இயேசு மனப்பூர்வமாக சொன்னாரா, இல்லை என்றால் அறியாமல் சொல்லிவிட்டாரா, இல்லை என்றால் இட்டு கட்டினார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே ஏதோ இயேசு கடவுள் எனவே செய்தார் என்பதல்ல. சாதாரணமான ஒரு அறிவியல் உண்மையை பேய் என்று பொய் சொல்லுகின்ற ஒரு சூழலில் தான் அன்றைக்கு இயேசு இருந்திருக்கிறார். இல்லையென்றால் அவருடைய அறிவு அவ்வளவுதான் இருந்திருக்கிறது. எனவே நண்பர்கள் சிந்திக்க வேண்டும். எந்த இடத்திலுமே இந்த மாதிரி புதுமைகள் நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே பைபிளிலும் புதுமைகள் நடந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்றில் இயேசு இந்த மாதிரியான பொய்களை சொல்லி இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் சில ட்ரிக் தந்திரங்களை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் தந்திரங்களின் மூலம் மக்களை கூட்டுவது, சித்து வேலைகளின் மூலமாக மக்களை கூட்டுவதற்காக செய்திருந்திருக்க வேண்டும். ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள், இயேசு மிகப்பெரிய புனிதர், கடவுளின் பிள்ளை, அவர் புதுமைகள் செய்தார், இயேசுவின் பெயரால் நாமும் செய்ய முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு கதை அளந்து அப்பாவி மக்களை ஏமாற்றி அதன் மூலம் ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் விழிப்படைவது மட்டுமல்ல, பிறருக்கும் சொல்லி பிற மக்களையும், குடும்பத்தவர்களையும், அயலவர்களையும், நண்பர்களையும் விழிப்படைய செய்து இந்த மத வியாபாரிகளுடைய கையிலிருந்து இவர்களை விடுவியுங்கள். நன்றி, வணக்கம்.